Hey guys, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல தி க்ரோஸ் பிரின்ஸ்ல நம்ம ரெய்னா அந்த காகத்தோட உடம்புல இருந்து ஹியூமனா மாதிரி கம்ப்ளீட் மேல தாவணு வர பார்த்திருப்போம். பார்த்தா அவ போய் அவன் மேலேயே விழுந்து சாரி உன்னை ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன், அப்புறம் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. கம்ப்யூட்டர் ஹாப்பியா சிரிச்சுட்டு நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற, நீ நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுக்கிட்டான். ஆனா அங்கேயே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மெய்ட்க்கு ஷாக்கு தாங்கல. எது ரெய்ன்ல ஒரு பொண்ணு அதிர்ச்சியாகி அங்கிருந்து தட்டி விட்டுட்டா. அந்த பொண்ணு சாரி நான் ஹெல்ப் பண்ண வந்து இப்படி தட்டி விட்டுட்டேன்னு தடைச்சிட்டு இருந்தா. கம்ப்யூட்டா ஆக்வர்டா இல்ல பரவாயில்ல நீ அதிர்ச்சியா தான் இப்படி பண்ணிருப்ப, இதுவும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு சோகமா ஆனாலும் நான் மட்டும் பிரின்ஸ் லெவ்லினோட கமாண்ட ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா ரெய்னர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. என்னால எதுவும் சரியா பண்ண முடியல, என் முகத்தை கூட காட்ட தகுதி இல்லைன்னு சொல்ல வரப்போ ரெய்னர் கிட்ட வந்து அப்படிதான் சொல்லாது, நான் மயக்கம் போட்டதுக்கு முன்னாடி இதை நான் கேட்டேன், நீ தானே லெவ்லினோட ரூம் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ண, நான் ஒரு காகமா இருக்கிறதால இங்க இருக்க ஸ்டேட்டஸ் கிளாஸ் பத்திலாம் தெரியாது, ஆனா நீ பண்ணதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு முயல் ஒரு ஓனர் கிட்ட மோதின மாதிரி தெரிஞ்சது. நீ லெவ்லினோட கமெண்ட ஃபாலோ பண்ணலனாலும் அவன் வேற ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி நீ ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த மாதிரி உன் கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். நிஜமாவே நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூன்னு சிரிச்சுட்டே சொன்னா. அப்ப கம்ப்யூட்டர் ட்ரெயினர் கிட்ட உனக்கு இந்த பொண்ணு பர்சனல் மேடா வேணுமான்னு கேட்க நிஜமாவா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ட்ரெயினர் கேட்டா. கம்ப்யூட்டர் நிச்சயமா, உன்னை பத்தி தெரிஞ்சனால அவன் உன் பக்கம் இருக்கிறது நல்ல ஐடியாதான், இது லெவ்லின் அவ பக்கம் போகாம இருக்கவும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் ட்ரெயினர் அந்த மெயில போய் கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவ எக்ஸைட்டா என் பேரு உனக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் என் பேரு ரெய்னர், உன் பேர் என்னன்னு கேட்டா. அந்த பொண்ணும் என் பேரு நாடியா, நீங்க ரெண்டு பேரும் காட்டுற கிரேஸ நான் எப்பவும் மறக்க மாட்டேன், என் கழுத்துல கத்தியே வச்சாலும் பரவாயில்ல, என்னை டார்ச்சர் பண்ணாலும் இதை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இதை கேட்ட கம்யூட் இப்படி எல்லாம் பேச கலனஸ் கிட்ட இருந்து இதை கத்திச்சு இருந்திருப்பாளோன்னு நினைச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாடியாவை காம் பண்ணி அனுப்பிச்சிட்டு ரெய்னர் சோஃபால உட்காந்தா. கம்யூட் அவகிட்ட உனக்கு அவ ரொம்ப விசுவாசமா இருக்க போறான்னு தோணுதுன்னு சொல்ல, இருந்தாலும் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிப்பான்னு எதிர்பார்க்கல, நிறைய பேர் எப்படா வீட்டுக்கு போவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ரெய்னர் சொன்னா. அவர் ஒரு பேர்டா இருந்தனால சர்வன்ஸ் எல்லாம் அவங்களோட எமோஷன்ஸை இவகிட்ட காட்டிட்டு இருந்திருப்பாங்க போல. கம்யூட்டும் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவங்களோட சம்பளத்தை குறைக்க சொல்றேன்னு சொல்லி நான் சும்மாதான் சொன்னேன், நான் என்னமோ அவங்கள பனிஷ் பண்ற மாதிரி என்ன பார்க்காது, அதுவும் இல்லாம இப்போதைக்கு நம்ம பஸ் காட்ல இருந்து சேஃபா இருந்தாலும் மத்தவங்களும் நம்ம பேசுறது கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். ரெய்னர் புரியாம பஸ் காட்டான்னு கேட்க ஓ அதை பத்தி உனக்கு தெரியாதலன்னு சொல்லி கம்ப்யூட் எல்லாத்தையும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான். இதெல்லாம் கேட்டு அவன் ஷாக் ஆகி ஒருத்தரோட உயிரை பணைய வச்சு சண்டை போடணுமா, அதுவும் ஓனாயா மாதிரி, இது கேம்ல இல்லையே, எப்படி பார்த்தாலும் கேமை விட இங்க எல்லாமே மாற்றமா இருக்குன்னு பயந்துட்டு என்னால எப்படி கம்ப்யூட் இவ்வளவு ஆபத்தான அறிவிப்பான்னு ரெய்னர் நடங்குனா. கம்ப்யூட் அவகிட்ட இது உன்னால இல்ல, அதனால உன்னை பிளேம் பண்ணாத, இது என்னைக்கும் ஒரு நாள் நடக்க போகுதுதான், இப்போ முன்னாடி நடக்குது அவ்வளவுதான், அதுவும் லெவ்லின் தான் இந்த மாதிரி பண்ண வச்சா, அதனால நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவளோட தோலை தொட்டான். அவளோட அந்த நடுக்கத்தை ரியலைஸ் பண்ணி ரெய்னர் இப்ப நம்ம உன்னை பத்தி தான் கவலைப்படணும், அதை பத்தி இல்லைன்னு சொல்ல என்ன சொல்ற நீ, நான் நல்லாதான் இருக்கேன் ரெய்னர் சொல்லி ஒருவேளை இதை பத்தி தான் என்னோட க்ரோ இன்ஸ்டிங்க்ட் என்கிட்ட சொல்லிச்சான்னு நினைச்சு அந்த காகாவை கிட்ட அட்டாக் பண்ணாங்க மாதிரி தோட்டத்துல இருக்க அதே ஆளு கூட பார்த்தா பயப்படுவான்னு சொன்னதை யோசிச்சு நான் உள்ளுக்குள்ள தெரியாமலேயே கம்ப்யூட்டர் அவாய்ட் பண்றேன், இதை நான் எப்படி சரி பண்றதுன்னு கவலைப்பட்டா. அப்ப கம்ப்யூட் அவனோட ஓனர் ஃபார்முக்கு மாறினா அது அவளுக்கு அவ்வளவு பயத்தை தரல. அப்புறம் கம்ப்யூட் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி நல்ல வேலை என்னோட ஓனர் ஃபார்ம்ல உனக்கு அவ்வளவு பயம் இல்லை போல, நீ மயக்கத்துல இருக்கப்போ ப்ரீஸ் நீ மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னாங்க, நல்ல வேலை லெவ்லினோட காயத்தால பஸ்கட் தள்ளி போச்சு, அதனால நமக்கும் டைம் இருக்குன்னு சொன்னா. அதே மாதிரி முன்னாடி இந்த லெவ்லினும் கோவமா அவங்க கிட்ட எனக்கு ஓய்வு எடுக்க ரொம்ப நாள் தேவைன்னு சொல்லுன்னு சொல்லி கத்தி இருப்பான். இப்ப கம்ப்யூட் அவகிட்ட அதனால நீ ரெக்கவர் ஆக நான் ஹெல்ப் பண்ணவா, உன் கவலையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம என்கிட்டயும் சொல்லுன்னு சொல்லி அவன் ஒரு ஓனர் ஃபார்முக்கு மாறினா. அவ்வளோ எமோஷனோட ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமா இருக்குன்னு கட்டி பிடிச்சிட்டே அழுதா. அதே இன்னொரு பக்கம் கலனை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு மார்க்கஸ் நாம இருக்க பிரின்ஸ் கம்ப்யூட்டரோட பவர் அவேக்கன் ஆனது தெரியுமா, சைனஸ் மாறினதை பார்த்து அவர் அவ்வளவு அதிர்ச்சி ஆகலே, அப்படின்னா குரோவன் ராக்கா அவருதான் கொடுத்திருக்கணும். சைனஸ் ஏன் என்கிட்ட இதை சொல்லலாம்னு நினைச்சு கோவமா சண்டை போட்டு ஒருத்தனை கீழே தள்ளுனா. அந்த இடத்துல இருந்த ஒரு பொண்ணு நைட் கலனஸ் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரு, அவரோட மான்ஸ்டர் ஸ்கில் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொன்னா. அடுத்த ஆள் கிட்ட கலனஸ் சண்டை போட்டுட்டு எனக்கு தெரியும் சைனஸ் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாருன்னு, ஆனா நான் அவர்கிட்ட என்னோட உயிரை கூட கொடுக்க தயார்னு சத்தியம் பண்ணிருக்கேன், அப்படின்னா சைனஸ் என்ன நம்பவே இல்லையான்னு நினைச்சான்.
நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு நைட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு நைட்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள்ல இருந்து அவர் யாருக்கிட்டயும் சரியா பேசல. அவரோட நைட்டா மாதிரி எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு தவறான புரிதலா இருக்கலாம். அவரு ரொம்ப பிஸியா இருந்தனால அவருக்கு சொல்ல டைம் இருந்திருக்காது. அவர் என்ன நம்பாம இருந்தா என்னை கண்டிப்பா அவர் பக்கம் வச்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு வேலனஸ் நினைச்சு கம்யூட்டோட ரூம் கதவை தட்டி உள்ள போனா. அங்க போய் பார்த்தா நம்ம கம்யூட் ஓனாயா இருந்தா. அவன் மேலேயே ரெயினலும் காகமா இருந்தா. அதை பார்த்துட்டு கோமா மறுபடியும் இந்த காக்காவா நினைச்சான். கம்ப்ளீட் ஹியூமனா மாதிரி ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்க, அப்ப கலனஸ்க்கு முன்னாடி ஹெட்லைட் சொன்னது ஞாபகம் வந்தது. அவரு அவன்கிட்ட, நீ நைட் ஆனது ஏன் முதல் பிரின்ஸ்க்கு சர்வ் பண்ணாம மூணாவது பிரின்ஸ்க்கு சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உங்க சஜஷனுக்கு நன்றி, ஆனா நான் என் மனசை மாத்திக்க போறது இல்ல, அதனால ப்ளீஸ் என் மனசை மாத்த பாக்காதீங்கன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி மத்தவங்களும், சார் கலனஸ்க்கு என்னாச்சு, அவர் ஏன் போய் முதல் பிரின்ஸ்க்கு நைட்டா இருக்காரு, அவரோட பிடிவாதத்தான அவரோட உயிரே எடுக்க போகுது, டேலண்ட் எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு நைட் கிட்ட ஹிஸ் ஹைனஸ் அட்டாக் பண்ணிட்டாங்களா, அப்படியே அவர் இன்னும் யாரும் தேட போல, எந்த விளையாடுறீங்களான்னு கத்துனா. இன்னொரு நைட்டும் அமைதியா இருங்க, பிரின்ஸ் லெவரின் தேடுதல் குழுவை அமைச்சிருக்காருன்னு சொல்ல, அதை நீ நம்புறியா, அவங்களோட எண்ணமே பிரின்ஸ் கம்யூட் இறந்துட்டாரான்னு பாக்குறது தானே அவன் சொன்னான். அந்த நைட்டும், அது தெரியும், ஆனா பிரின்ஸ் கம்யூட் இறந்திருப்பாரு, அதனால நீ நம்பிக்கையோட இருக்காது, அதனால வாய்ப்பு இருக்கப்பவே மூணாவது பிரின்ஸ் கிட்ட போயிருன்னு சொன்னான். ஆனா கலனஸ் இல்ல, ஹிஸ் ஹைனஸ் உயிரோட தான் இருப்பாரு, நான் அவரை தேடி போறேன்னு சொன்னா. ஆனா கலனஸ் கம்யூட்டை கண்டுபிடிக்கிறதுல தோத்து போனா. அதுக்கப்புறம் கம்யூட் சேஃபா வந்து சேர்ந்தான், அது ஒரு காகத்தோட. அதுக்கப்புறம்ல இருந்து கம்யூட்டோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இப்ப கரண்ட்ல கலனஸ் கம்யூட் கிட்ட அந்த காகத்தை காப்பாத்துறதுக்காக உங்க பவர் அவேக்கன் ஆனது நீங்க ரிவீல் பண்ணிருக்கீங்க, ஆனா நான் என் விசுவாசம் உங்களுக்கு தான் சொல்லி என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லல. அதுக்கு பதிலா நீங்க பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த காகத்துக்காக உங்களோட சீக்கிரட்டை ரிவீல் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம அவங்க உயிரை வச்சு நீங்க பஸ் கட்டு அறிவிச்சிருக்கீங்க. எதுக்காக அந்த சாவின் பறவைக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்கன்னு கேட்டான். கம்யூட்க்கு அவனோட எமோஷன் புரிஞ்சு, என்னை மன்னிச்சிட்டு கலனஸ், நீ எவ்வளவு விசுவாசமா இருக்கன்னு எனக்கு தெரியும். என் பவர் அவேக்கன் ஆகாத போதும் எனக்காக நீ சர்வ் பண்ண வந்த. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்க நான் ரொம்ப லக்கியான ஆளு. கொஞ்ச நாள் முன்னாடிதான் நான் சாகுற அளவுக்கு போனேன், அதனாலதான் நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லல. நீ இந்த மாதிரி நிலைமையில இதை கண்டுபிடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ. அப்புறம் இந்த காகத்தை பத்தி உனக்கு புரிய கஷ்டமா இருக்கலாம், நான் அவளை எவ்வளவு பாத்துக்கிட்டாலும் உன் கண்ணுக்கு அவரை பெட்டாதான் தெரியவா. நான் இவளை இவ்வளவு தூரம் பாத்துக்கிறது உனக்கு கொஞ்சம் ஓவராதான் தோணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா உன்கிட்ட இப்பவே சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரெய்னர் கிட்ட அவன் கிட்ட காட்ட தயாரான்னு கேட்டா. ரெய்னரும் தன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு உருமாறுனா. கருணசும் ஷாக்கோட, சோசோவா, இல்ல ஜோசோக்கு பறவைகளோட கால்கள் தான் இருக்கும், அப்ப என்ன ஏதுன்னு யோசிச்சா. ரெய்னர் கம்மியர் கிட்ட இது போதுமான்னு கேட்க, போதும் நீ காகமா மாறிக்கோன்னு அவனும் சொன்னான். கரணஸ் கிட்ட, ரெய்னர் குரோவன் ராக்கு சாப்பிட்டதுல இருந்து அவளால ஹியூமனா மாற முடியும், அவ காட்டுல என்னை காப்பாத்தினதுல இருந்து என் கூடவே இருக்கா, அதனால அவளோட அடையாளத்தை மறைச்சு வைக்கிறது எனக்கு அவ்வளவு முக்கியம், நீதான் அவளை பாதுகாக்கணும் கரணஸ், இத நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு காட்டுறேன், நீ என்ன நினைக்கிறான்னு கேட்டான். கரணஸ் மனசுல, ஹிஸ் ஹைனஸ் பொண்ணுங்க மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டி நான் பார்த்ததே இல்ல, அவர் எப்போ அவங்க கிட்ட கடுமையா நடந்து கிட்டே வரவிட மாட்டாரு, அதே மாதிரியான ஒரு ஆளு ஒரு பொண்ணை பாதுகாக்க சொல்லி என்கிட்ட கேக்குறாரா அப்படின்னு அவர் என்ன எவ்வளவு நம்புறாருன்னு எனக்கு புரியுது. என்னோட பதட்டம் எல்லாம் ஒரு பனி மாதிரி கரைஞ்சு போச்சு. இப்ப நான் ஒரு நல்ல நைட்டா மாதிரி ஹிஸ் ஹைனஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு நினைச்சு, அப்படின்னா இந்த பொண்ணுதான் ஹிஸ் ஹைனஸ் கல்யாணம் பண்ணுவாரான்னு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க வளர்ந்து இவங்க கிட்ட வாழை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குற வரை எல்லாத்தையும் கற்பனை பண்ணி மண்டி போட்டு, யுவர் ஹைனஸ் இனிமே நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன், என்னை நீங்க நம்பலாம், என் உயிரை கொடுத்து கூட நான் என்ன வேணா பண்ணுவேன்னு காது கிளியற அளவுக்கு கத்துனான். கம்யூனிட்டி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதால இதுக்கு மேல அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு கவர்னர்ஸ் நினைச்சு லைப்ரரி போய் பஸ்கட் பத்தின புக்கை பத்தி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனா. பக்கத்திலே நாமியாலும் இருந்தான். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னால ஹைனஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எதையும் கண்டுபிடிக்க முடியல, இம்பீரியல் ஃபேமிலியோட ட்ரெடிஷனா இருந்தும் ஏன் அதை பத்தி எங்கேயுமே இல்லைன்னு புலம்புனா. ஆனா நாமேல ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, நீங்க எங்க இருந்து அதை பாத்தீங்கன்னு வெறியோட கவர்னர்ஸ் கேட்டான்.
நான் மேல ஒரு ஹிஸ்டரி புக் எடுத்து பஸ்கட்ன்றது சிம்மாசனத்துக்கு போட்டி போடுற ஒரு புனித சண்டைன்னு படிச்சுட்டு அமைதியா இருந்தான். கணேஷ் அவ்வளவுதான் கேட்க, ஆமா அவ்வளவுதான் போட்டிருக்குன்னு நாமியல் சொன்னான். உடனே கணேஷ் வாழை எடுத்தான். நாமியலும், சார் கணேஷ் இந்த புக் உங்க எனிமி இல்ல, பிளீஸ் வெட்டிடாதீங்கன்னு சொல்ல, நான் கொஞ்சமா வெட்டிக்கிறேன்னு சொல்லி அது மேல கோவத்தை காட்டிட்டு இருந்தான். அப்புறம் காமாகி இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தோம் அதை பத்தி எங்கேயுமே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கப்போ பஸ்கட் பத்தின எல்லா புக்கும் பேன் பண்ணப்பட்டுச்சு. எவ்வளவு தேடினாலும் பேசிக் இன்ஃபர்மேஷனை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அதனால அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி மார்க்கஸ் வில்ஹெல்ம் அங்க வந்து சொன்னாரு. கரணஸ் உருன்னு, இப்ப எதுக்கு வந்தீங்க? இந்த முறை ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? நீங்க எங்களை தடுத்தார நாங்க தேடுவோம்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன்னு சொல்லி அவர் உட்கார்ந்தாரு. கணேஷ் அவர்கிட்ட இடமானவர்கிட்ட எல்லாம் பேச எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, உங்ககிட்ட இருந்து நான் இதைதான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இப்ப இருக்க எம்பரர் பஸ்கட்ல ஜெயிச்சவர் தானு? இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இதனாலதான் பஸ்கட்டோட ரெக்கார்ட் எதுவும் இல்ல, ஒரு டிராஜடியை தவிர்க்குதான். ஏன்னா இந்த செரமனினால நிறைய இம்பீரியல் ஃபேமிலியோட ரத்தம் சிந்தி இருக்கு. அது அவ்வளவு கொடூரமான ஒண்ணுன்னு மார்க்கஸ் வில்ஹெல்ம் சொன்னாரு. இதை கேட்ட கணேசு, இப்ப எதுக்காக இதை சொல்றீங்க? எங்களை பயப்படுத்த நினைக்கிறீங்களான்னு கேட்டான். அவரும், இது மூலியமா நீங்க 2 பேரும் பயப்படுறீங்கன்னு சொன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். எனக்கு பிரின்ஸ் கம்யூனிட்டி இந்த பஸ்கட்ல சேஃபா வின் பண்ணணும், இந்த ராஜ்யத்தை அவர் வழி நடத்தணும். அதனால அவர் அதிக பாதிக்கப்படக்கூடாது. பிரின்ஸ் லெவ்லின் ஏமாத்தியாவது இந்த சண்டையில ஜெயிக்க பார்ப்பாரு. அதனால அதுக்கான முன் ஏற்பாடு நம்ம பண்ணிடணும். ஆனா என்னால இதுல தலையிட முடியாது, ஏன்னா அரசர் ஆணையிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன். பஸ்கட்டை பத்தி தேடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணவங்களை பத்தி தேடுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அது உதவும். ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. இதை கேட்டுட்டு இந்த 2 பேரும் ஒருத்தரை பார்த்து தேடி போலாம்னு சொன்னாங்க. பார்த்தா அடுத்த நாள் கணேஷ் கம்யூட் கிட்ட, இன்னொரு சண்டை போடலாமா ரைனஸ்? இது உங்களுக்கு பஸ்கட்ல யூஸ் ஆகும்னு சொல்ல, கம்யூட் டயர்டா, இன்னும் வீடியோ கூட இல்ல, அதுவும் இல்லாம நீ எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னா. ஆனா கணேஷ் கான்பிடென்டா, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு ஹைனஸ். ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இப்ப இருக்க எம்பரரோட நைட்டு டெய்லி அவரோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் பஸ்கட் நடக்க முன்னாடி கூட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சோ இது ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்தனால இப்ப இதுவும் பிரச்சனை இல்ல. இப்ப மார்க்கஸ் நாமியாலும் மெஜிஷியன் டவர்ல யாராவது லெவ்லின் ஹெல்ப் பண்றாங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னான். இதெல்லாம் கிட்ட கம்யூட், எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண இவ்வளவு பண்றாங்க, முன்னாடி இப்படி நடந்திருந்தாலும் இது ஆபத்து இல்லையா? என்னால நீங்க ஆபத்துல மாட்டிப்பீங்கன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, தூங்கிட்டு இருந்த ரெய்னர் ஹியூமனா எழுந்து, ஆனா ட்ரெயின் பண்றது நல்லதுதான் கம்யூட், லெவ்லின் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அதனால சார் கணேஷ் சொல்ற மாதிரி ட்ரெயின் பண்றது நல்லதுதான்னு சொன்னான். கணேஷும் சிரிச்சுட்டு, பாத்தீங்களா ரெய்னல ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கம்யூட் சொன்னான். அப்ப ரெய்னர், எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் சில சமயத்துல ஒரே செகண்ட்ல அதோட உயிர் போயிரும். என் வாழ்க்கையில நான் நிறைய சாவ பார்த்துட்டேன். சில சமயத்துல பெரிய மிருகங்கள் சின்ன மிருகங்களை கொல்லும், இல்லைன்னா சின்ன காயமே கூட அவங்களை கொன்றும். இயற்கை ரொம்ப ஆபத்தானது. உயிரோட இருக்கணும்னா சில ட்ரிக்ஸை நம்ம பண்ணிதான் ஆகணும். என்ன ஆனாலும் நீ உயிரோட வரதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி கம்மியிட்ட போய் ஹக் பண்ணா. நீ சாகிறதுல எப்பவுமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நடுங்கிட்டே சொன்னான். கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு கணேஷ் கிட்ட ட்ரைனிங்கான ஏற்பாடு பண்ண சொன்னான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல கணேஷ் வாளோட ரெடியா இருந்தா. ஆப்போசிட்ல நம்ம கம்யூட்டும் அவனோட ட்ரெயின் பண்ண தயாரானா. கணேஷ்க்கு கம்யூட்டோட ஆன்சைட்டி அவனோட வாழே தெரிஞ்சது. அதனால அதை கட்டுப்படுத்த சொன்னான். மனசுல என்ன ஓடினாலும் ஒரு முறை வாழை கையில எடுத்துட்டா எதிரில இருக்கவங்க மேலதான் போக்கஸ் பண்ணணும்னு சொன்னான். கம்யூட்டும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனா அது அவ்வளவு ஈஸிலான்னு சொல்லி, நான் லெவ்லின் கிட்ட தோத்து போயிட்டா நான் மட்டும் சாக போறதா இருக்காது, அதனால எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு நினைச்சான். ரெய்னர் அவங்கள பார்த்து, கணேச நான் வெறும் ஃபன்னியான கேரக்டர்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப தெரியுது கேம்ல அவனை கூட சூஸ் பண்ண காரணம் இருக்கு. கணேஷ் மாதிரி நானும் கம்யூட்க்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். அட ஆமா இல்ல, நான் ஹியூமனும் இல்ல நோபலும் இல்ல, நான் என்ன பண்ணாலும் அது பஸ்கட்டோட ரூலுக்கு எதிராகாது. நான் போய் லெவ்லின் என்ன பண்றேன்னு ஸ்பை பண்ணவா? இல்ல இல்ல, நான் போனா கிட்னாப்பை விட மோசமா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சா. அப்ப பார்த்தா 2 பறவைங்க அதுங்க கண்டுபிடிச்ச பெரிய வச்சு இது என்னோடதுன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. இதை கவனிச்ச ரெய்னருக்கு ஏதோ யோசனை வந்து அந்த 2 பறவைங்க கிட்ட போய், சண்டை போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு என்ன கவனிங்கன்னு காக்கான்னு கத்துனா. ஆனா அந்த பறவைங்க கோவத்தோட, யாரா நீ, மரியாதையா ஓடினு சொல்லிச்சுங்க.
அதுங்களை பார்த்து லைட்டா பயந்து போய் சின்னதா இருந்தாலும் இப்படி இருக்கீங்களே, எப்படி நான் இதுங்களை கன்வின்ஸ் பண்றதுன்னு ரெய்னல் யோசிச்சா. இன்னொரு பக்கம் இந்த லெவ்ல நடுங்கிட்டு எவ்வளவு யோசிச்சாலும் அவனை வின் பண்றதுக்கான வழியே தெரியல. அவனோட பவர், அவனோட உருவமும் வச்சு பார்த்தா நான் கண் அசைக்கிறதுக்குள்ள தோத்து போயிருவேன். அந்த கோலை எவ்வளவு தைரியம் இருந்தா அவனோட பவரை மறைச்சிருப்பான்னு கோவப்பட்டான். அங்க இருந்த மெஜிஷியனும் கவலைப்படாதீங்க, நீங்க தான் எம்பரர் ஆக போறீங்கன்னு சொல்ல, எது அடுத்த எம்பரர் நானா, என்ன கிண்டல் பண்றியான்னு லெவ்லின் பெருமூச்சு விட்டான். இப்ப எப்படி இதை சொல்லுவீங்கன்னு அந்த மெஜிஷியன் கேட்டு டக்குன்னு ஒரு யங்கான பர்சனா மாறினாங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு, என்கிட்ட பிளானும் இருக்கு, நீங்க தோக்க வாய்ப்பே இல்ல, வருங்கால அரசரை நோக்கி இப்படி பண்ணதுக்கு கம்யூனிட் கண்டிப்பா பே பண்ண போறான்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ரெய்னல் நாடியா கிட்ட குட்டி குட்டி பேர்ட்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி தரியான்னு கேட்க, கண்டிப்பா பண்ணி தரேன், ஆனா குட்டி பேர்ட்ஸ்க்கா, அது உங்க ஃப்ரெண்ட்ஸான்னு நாடியா கேட்டா. ரெய்னலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நடுங்கிட்டு கொஞ்சம் நான் சொல்லத கேக்குறீங்களான்னு ரெய்னல் கேட்க, உன் பேச்சு நாங்கே கேட்கணும்னு சொல்லிச்சுங்க. இதெல்லாமே ஒரு பேர்ட்ஸ்குள்ள நடக்கிற கான்வோ மாதிரி தான் இருந்தது. அப்ப அதுல ஒரு பேர்டு இன்னொரு பேர்ட் கிட்ட, ஆமா நம்ம வேற வேற பேர்ட்ஸ் தானே, ஆனா நமக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோமே, ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது தானேன்னு கேட்டு ரெய்னல் கிட்ட, குழந்தை நீ அந்த க்ளோ ஆகுற பெரிய சாப்பிட்டியான்னு கேட்டுச்சு. ரெய்னலும் ஆமா உங்களுக்கு எப்படின்னு கேட்க வரப்பவே நினைச்ச, இங்க பாரு குழந்தை, நாங்க நீண்ட காலமா வாழ்ந்து நிறைய பார்த்துட்டோம்னு சொல்லிச்சு. ரெய்னல் ஷாக்கோட, அப்படின்னா இம்பீரியல் பேலஸ்ல அந்த பெரிய சாப்பிட்ட இன்னொரு காகம் இருக்கான்னு கேட்டா. அந்த பறவையோ அது இங்க வாழல, ஆனா அது அதோட ஹியூமன் ஃப்ரெண்டோட இங்க வரும்னு சொல்லுச்சு. ரெய்னலும் அப்படின்னா இந்த காக்காவை பார்த்தா அது கிட்ட இருந்தா நான் இன்னும் கத்துக்க வாய்ப்பு இருக்குதானே, மேபி என்னோட ஹிடன் பவரை கூட கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு நான் அந்த காகத்தை மீட் பண்ண முடியுமான்னு அதுங்கள்ட்ட கேட்டா. வாய்ப்பே இல்ல, அது எங்க வாழுதுன்னு எங்களுக்கு தெரியாது, அதை பத்தி யாராச்சும் பேசினாலும் அதுக்கு பிடிக்காது, உனக்கு அதை பார்த்தே ஆகணும்னா நீயே தேடி பாத்துக்கோன்னு சொல்லிச்சுங்க. ரெய்னல் இதெல்லாம் பஸ்கட்க்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சா. அப்ப அந்த பறவை, ஆமா நீ எதை எங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னியான்னு கேட்க, லெவ்லன்னு ஒரு பக்கி இருக்கான்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா. அப்புறம் பார்த்தா கவர்னர்ஸ் கம்ப்யூட்டர் தோக்கடிச்சிட்டான். உங்களுக்கு கவனமே இல்லை ஒரு ஹைனஸ்னு கவர்னர்ஸ் சொல்ல, சாரி கவர்னர்ஸ், ஆக்சுவலா நான் ரெய்னல அந்த பறவைங்களோட பேசுறத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொன்னா. கவர்னர்ஸும் எனக்கு புரியுது, ஆனா நீங்க பொறாமப்படுறதை விட்டுட்டு இதுல போக்கஸா இருக்கணும்னு சொல்ல, இல்ல முதல் முறையா இப்பதான் அவன் மத்த பேர்ட்ஸ் கிட்ட பேசுறது பாக்கணும்னு சொன்னா. ஒருவேளை அந்த பறவைங்க ரெய்னல டேட்டுக்கு கூப்பிடுதோன்னு நினைச்சிட்டான். கவர்னர்ஸும் நீங்க ட்ரெயின் பண்ண இன்னும் நிறைய இருக்கு ரெய்னர்ஸ், அதுங்க உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா உங்க ரைவல்ஸ் நான் ரெண்டா குழந்தைன்னு வாழ எடுத்தான். இல்ல அந்த சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் ஏன் கொல்லணும்னு கம்மியா தடுமாறிட்டே சொல்ல, யுவர் ஹைனஸ் உங்க ஓப்பனன்ட் கிட்ட இவ்வளவு கருணையா நீங்க இருக்க கூடாது, சொல்லுங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு கம்யூட்டை விட இவன் வெறியில இருந்தான். இந்த கான்வர்சேஷன்ல ரெய்னலுக்கு ஏதோ ஹாரிபிளா நடக்க போற ஃபீல் வந்தது. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் அவகிட்ட, அப்படின்னா லெவ்லின ஸ்பை பண்ண சொல்றியான்னு கேட்க, ஆமா உங்களால அது முடியுமான்னு ரெய்னல் கேட்டா. அதுங்களும் யோசிச்சு, முடியும்தான், அவனை எனக்கும் சுத்தமா பிடிக்காது, எப்பெல்லாம் எங்களை பாக்குறானோ அப்பெல்லாம் எங்க மேல கல்ல விட்டு எறிவான், எங்களுக்கு மனுஷங்களை தெரியலனாலும் அவ்வளவு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அப்புறம் சீரியஸா, ஆனா எதுவுமே ஃப்ரீ கிடையாது, நாங்க உங்ககிட்ட இது நிறைய எதிர்பார்க்கிறோம், புரிஞ்சுதான் கேட்க ரெய்னரும் பயந்துட்டே புரியுதுன்னு சொன்னான். அப்புறம் இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு கம்மி ட்ரைனர் கிட்ட, அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டியான்னு கேட்க, ஆமா நான் போன ஆபத்து தானே, அதுங்களுக்கு லஞ்சமா இல்ல கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நாடியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா, அவளுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுன்னு ரெய்னல் சொன்னா. கம்மியட்டோ கண்டிப்பா, ஆனாலும் சரி சோகமா சாரி கேட்டா. ரெய்னல் புரியாம எதுக்கு திடீர்னு சாரி சொல்றேன்னு கேட்டா. கம்யூட் மனசுல, லெவ்லினால காயப்பட்டதுல இருந்து எனக்கு அடிக்கடி நான் உனக்கு நல்ல லைஃப் தரலான்னு தோணுது, நீ சுதந்திரமா எந்த எண்ணமும் இல்லாம காத்துல பறந்துட்டு இருந்திருப்ப, ஆனா என்னோட இருப்பே என் வாழ்க்கைய மோசமாக்குது, என் உள்ளுக்குள்ள நான் எப்பவும் பதட்டமா தான் இருந்திருக்கேன், எவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணாலும் பவர் இல்லாம என் வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருந்ததுன்னு நினைச்சேன், என் கூட இருந்தவங்க எல்லாம் எப்பவும் என்னை விட்டு போயிட்டே இருந்தாங்க, அதனால பவர் வந்தப்ப கூட என் மேல எனக்கு நம்பிக்கை வரல, ஏதோ எனக்கு பயமாவே இருந்தது, நான் பண்றதெல்லாம் நான் நேசிக்கிறவங்களை காயப்படுத்துதுன்னா நான் என்ன பண்றதுன்னு நினைச்சு, நான் மட்டும் இல்லைன்னா நீ இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேன்னு சொல்ல, ரெய்னல் அவனோட கைய பிடிச்சு, இல்ல கம்யூட் இது உன்னால இல்ல, எனக்கு உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு இருந்தது, நான் நேசிக்கிற ஒரு ஆள் அவன் உயிரை வச்சு சண்டை போட போறான், பாத்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன், அதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லாது, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு என்னால பறக்க முடியும் தான், ஆனா நீ என்ன ஹாப்பியா வச்சிருக்கனாலதான் நான் உன் கூட இருக்கேன், அதுவும் உனக்கு புரிஞ்சுதா கம்யூட்னு கேட்டா. கம்ப்யூட்டர் ஸ்மைலோட தலையசைச்சு, புரிஞ்சுது நான் மறக்க மாட்டேன்னு சொன்னா. நீ என்னை காப்பாத்த எப்பவும் இருக்கான்னு சின்ன வயசுல நினைச்சு பார்த்தான்,
கூடவே அவங்க கிட்ட ஒரு காக்காவும் இருந்தது. இன்னொரு பக்கம் நாமியல், இல்ல எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு தெரிஞ்ச மெஜிஷியன்ஸ் அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கிட்டாங்க, எல்டர்ஸையும் என்னால சந்திக்க முடியல, ஒரு ஹை லெவல் மெஜிஷியன் லெவலனுக்கு உதவி பண்றது தெரிஞ்சும் என்னால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எனக்கு சின்ன க்ளூ கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சான். அதே மாதிரி அந்த பேர்ட்ஸும் கம்ப்யூட்டரோட ரூமை ஸ்பை பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அடுத்த நாள் அந்த பேர்ட்ஸ் ரெய்னர் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. இது வேற கம்யூட் கலனஸ் நாடியெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கலனஸ் ஆச்சரியமா, வேற லெவல், அவங்க பேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பை பண்றாங்கன்னு சொல்ல, ரெய்னர் வேற லெவல் தானே நாடியா சொன்னா. கலனஸு, நீ உன்னோட ரைட்டான மாஸ்டர் தேர்வு பண்ணிட்ட, அப்படின்னா நான் எப்படி உன்னோட உயிராளியா ஹார்ட் ஆலியா அவங்கள சர்வ் பண்றதுன்னு சொல்லி தரேன்னு சொல்ல, அவ்வளவு வரியோட எஸ் சார்ன்னு சொன்னா. கம்யூட்டும் இவங்களை பார்த்து, சார் கலனஸ் ப்ளீஸ் உங்களோட விசித்திரமான ஐடியாவை அவளுக்கு சொல்லி தராதீங்கன்னு சொல்ல சொல்ல, ஆஹா சைனஸ்க்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சான். பார்த்தா ரைனர் பேசி முடிச்சுட்டான்னு நினைச்சு கம்யூட்டு நாடியாவோ ஓடினாங்க. கம்யூட் ரைனர் கிட்ட எப்படி போச்சுன்னு கேட்டான். எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இது கண்டிப்பா யூஸ் ஆகும்னு ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி இந்த ஐடியா கண்டிப்பா வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். அதுங்க என்ன சொல்லுச்சுன்னா, காக்கா 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 அவ்வளவுதானே சொன்னா. இதை கேட்டதும் 3 பேரும் புரியாம பார்த்தாங்க. கம்யூட் தாங்கிட்டு, ரெய்னர் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமான்னு கேட்க, ஓ நான் ரொம்ப வேகமா பேசுறேன்னா என்ன, சரி மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் கா கா கான்னு கத்தி, இப்ப புரிஞ்சுதான் கேட்டா. குழம்பி போன கம்யூட், இல்ல ரெய்னர் எனக்கு பேர்ட்ஸோட பாஷை புரியாது, ஹியூமன் பாஷையில சொல்றியான்னு கேட்க, நான் காக்கா பாஷையில பேசினேன்னா அவளுக்குள்ள இருக்க காக்கா கிட்ட மண்டி போட்டு, ஹே டிரான்ஸ்லேட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு கேட்க, உனக்கு தேவைனாதான் இங்க வருவேன், ஆனா எனக்கும் லெவலின் பிடிக்காதனால உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த காக சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ரெய்னல் அந்த பேர்ட்ஸ் என்கிட்ட, லெவலின் ஏதோ ஒரு ஆளை மீட் பண்ணா, பேர்ட்ஸால மனுஷங்களை சரியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதனால அவனோட அப்பியரன்ஸ் அதுங்க கவனிக்கல, ஆனா அதுங்க அந்த ஆளு முகத்துல பெரிய தாடியும் கிரீப்பியான குரல் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுங்க. அதுவும் இல்லாம அவன்கிட்ட இருந்து கெட்ட ஆறா வந்துச்சான். அவன் ஏதோ இந்த உலகத்தை சேர்ந்தவன் மாதிரி தெரியல, அவன் கிட்ட இருந்து பெரிய ஆபத்து வரும்னு தள்ளி போயிடுச்சுங்கன்னு சொல்லிச்சுங்கன்னு சொல்லி முடிச்சு, கம்யூட் கிட்ட, எனக்கு மேஜிக் பத்தி அவ்வளவு தெரியாது, ஆனா இந்த டீடைல்ஸ் நாமேலுக்கு அந்த மெஜிஷியனை கண்டுபிடிக்க போதுமான்னு கேட்டா. அவனே தலையசைச்சு போதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாமல் கம்யூட் கிட்ட, ஓ இந்த உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரி இல்லையா, அவ்வளவு பவர் இருக்கவங்க எல்டார்ல ஒருத்தரான பூஃபலஸ்க்கு இருக்கு, அவரு டார்க் மேஜிக்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா ரூமர்ஸ் இருக்கு, லெவ்லின் கூட இருந்து டார்க் மேஜிக் யூஸ் பண்றாங்கன்னா அப்ப நம்மளும் பஸ்கட்டோட விதியை மீறாம பேக்கப் வச்சுக்கணும், சண்டைக்கு நடுவுல என்ன பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும், ஆனா யுவர் ஹைனஸ் உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது, இது அவ்வளவு ஈஸி இல்லையே, நீங்க உங்களோட ஷேடோவை யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டான். கம்யூட்டும், இல்ல பஸ்கட்டால அதை நான் யூஸ் பண்ணல, அவன் வேலையை அது வரை பார்க்க சொல்லி அனுப்பிட்டேன், இப்ப வேற ஒரு ஆள் எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளுன்னு சொல்ல, இந்த பக்கம் ரெய்னர் அழுதுட்டு, என்னை காப்பாத்துங்க என்கிட்ட ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னா. பார்த்தா ஸ்நாக்ஸை பத்தி மத்த பேர்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு போல. நாடியா மனசுல, அச்சோ ரெய்னலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நைட்ல கம்யூட்டோ ரெய்னலும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ரெய்னல் உண்மைன்னு, என்னமோ இன்னைக்கு இவங்கிட்ட சரியில்லை, வெளியே நார்மலா தெரிஞ்சாலும் உள்ள ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆமால, இன்னைக்குதான் அந்த நாள், பஸ்கட் நடக்க போற நாள், கம்யூட்டோட கடைசி சாப்பாடு இதுதான் நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பஸ்கட் ஓனர் ஃபார்ம்ல இருக்கப்போ நடக்க போற சண்டை, ஆனா இது ஓனருக்கு நடக்கிற சாதாரண சண்டை இல்ல, எல்லா மிருகங்களும் தன்னோட லைஃப வேல்யூ பண்ணும், அதுங்க தோக்க போறேன்னு தெரிஞ்சாலே அடிபடுறதுக்கு முன்னாடி பின்வாங்கிருங்க, அதுங்க அந்த சண்டையில காயப்பட்டா வேட்டையாட முடியாம பசியில செத்து போயிருங்க, ஆனா ஒண்ணு சரண்டர் ஆனாலும் இன்னொன்னு சாகுற வரை அதை கடிக்கும், கடிச்சு கடிச்சு பிச்சு எரிஞ்சிரும். ஆனா நான் கம்யூட்டோட கோல்டன் கலர் முடி ரத்தத்தால நனையறத பார்க்க விரும்பலன்னு நினைச்சா. கம்ப்ளீட் அதை நோட்டீஸ் பண்ணி, கவலைப்படாத ரெய்னல், உன் இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்க பேக்கப் பிளான் வச்சிருக்கோம், அப்போ உனக்கு பதட்டமா இருந்தா அதிர்ஷ்டம் வர வேணா நான் ஒரு சடங்கு பண்ணவான்னு கேட்க, என்ன அது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு ரெய்னல் கேட்டா. கம்யூட் எழுந்து, அவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் இல்ல, நீ கண்ண மூடுனா போதும்னு சொன்னா. ரெய்னலும் கண்ண மூடி என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போதே கம்யூட் அவளோட லிப்ஸ்ல கை வச்சு அது மேல கிஸ் பண்ணா. நான் வின் பண்ணா இதை ப்ராப்பரா பண்ண என்ன அனுமதிப்பியான்னு கேட்டான். ரெய்னல் ஷாக்ல பிளஷோட அடுத்த நொடியே காக்காவா மாறி ஓடிட்டா. கம்யூட்டர் சிரிச்சுட்டு, உனக்கு இன்னுமா கூச்சமா இருக்குன்னு கேட்டு, கவலைப்படாத ரெய்னல், நான் உனக்காக உயிரோட வருவேன்னு நினைச்சா. அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்டேடியமுக்கு எல்லாரும் வந்தாங்க. எம்பரர் இருந்து பஸ்கட் ஆரம்பமாக போகுதுன்னு சொல்ல, கம்யூட்டர் லெவலினும் சண்டை போட ரெடி ஆனாங்க.
சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.